பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக சட்டப்பேரவை கூடியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வர இருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். அவரிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், இன்று தொடங்கியிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கு? இன்னைக்கு எந்த துறை சார்பில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கு? வேதவழி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தொடரானது அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை மொத்தம் 24 நாட்கள் நடைபெறுகிறது. தற்போது காலை 10 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தொடரில் முதலாவதாக கேள்வி நேரமானது எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு 2 துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையானது கடந்த மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறாமல் அப்போது சபை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு தற்போது இன்றுதான் கூடியுள்ளது. இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை பொறுத்தவரை வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, இந்த 2 துறைகளும் மிக முக்கியமான துறைகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வனத்துறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க அரசு என்ன செய்ய போகிறது என்பது குறித்தெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சுற்றுச்சூழல் துறையை பொறுத்தவரை இந்த சாய கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய எதிர்க்கட்சிகளால் எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 துறைகளில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிவடைந்த பிறகு 2 துறைகளின் அமைச்சர்கள், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் ஆகியோர் 2 துறைகளுக்கான அந்த பதிலுரையை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அந்த பதிலுரையாக வழங்க உள்ளார்கள். வேதவழி, GST மசோதா இன்று தாக்கலாகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் விரிவாக சொல்லுங்கள். கார்த்திகேயன், GST மசோதாவை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே தெரிவித்தார். ஏனென்றால் ஜூலை 1ஆம் தேதி முதல் GST அமலாகும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் மாநிலத்தில் GST சட்டத்தை இயற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உள்ளது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தொடரிலே GST மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக இயற்றப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்றே GST மசோதாவானது வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி அந்த மசோதாவை கொண்டு வருகிறார். அது இன்றே சட்டமாக இயற்றப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக GSTயை பொறுத்தவரை மத்திய GSTயை பின்பற்றி மாநில GST, அதாவது தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவை வரி சட்டமானது சட்டப்பேரவையில் இயற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் வணிக வரித்துறை அமைச்சர் கொண்டு வரும் இந்த மசோதாவானது இன்றே சட்டமாக இயற்றப்படும் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், ஸ்டாலின், இன்றைய கூட்டத்தொடரில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எந்த பிரச்சனையை பிரதானமாக முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டாலின்? வேதவழி, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை, திமுக, காங்கிரஸ், IUML உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை பல்வேறு விதமான தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எழுப்புவார்கள் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டுள்ளதுதான். அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாகவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது MLAக்கள் பணம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக இன்று தமிழக சட்டப்பேரவையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான கேள்விகளை அரசுக்கு எதிராக எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு முன்பாக இந்த பிரச்சனையை திமுக கொண்டு வரும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் பிரதானமாக இருந்து வரும் நிலையில் இந்த பிரச்சனை இன்று சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர பார்த்தோம் என்றால் மாற்றிருச்சி விவகாரம், மாற்றிருச்சியை பொறுத்தவரை தமிழக அரசு இதுவரை தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெளிவாக விளக்கவில்லை. அந்த அடிப்படையில் மாற்றிருச்சி விவகாரம், நீட், அதே போல வறட்சி மற்றும் மது கடைகளுக்கு எதிராக பெண்கள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை மனுவாக ஏற்கனவே திமுக சபாநாயகரிடம் அளித்துள்ளது. இருந்த பொழுதிலும் இந்த 4 கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் ஏதேனும் ஒன்றுதான் இன்று எடுத்துக்கொள்ளப்படும். அது சபாநாயகரின் முடிவை பொறுத்துதான் உள்ளது. இருந்த பொழுதிலும் இதற்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது MLAக்கள் பணம் வாங்கிய இந்த புகார் தொடர்பாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக கேள்விகளை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக தலைவர் கருணாநிதி இந்த வைர விழா கொண்டாடப்படும் அந்த விழாவை எடுத்து தமிழக சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதியை பாராட்டி ஒரு தீர்மானமானது கொண்டு வரப்படும் என்று ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சபாநாயகரிடம் மனுவாக அளித்துள்ளனர். இது தொடர்பாக இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக திமுக இன்று கேள்வி எழுப்ப உள்ளது. வேதவழி, எடப்பாடி ஆதரவு, OPS ஆதரவு, தினகரன் ஆதரவு என்று 3 பிரிவுகளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை எப்படி இவர்கள் இணைந்து கையாளப் போகிறார்களா? அதில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா? எப்படி பார்க்கலாம்?
கார்த்திகேயன், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தற்போது 3 அணியாக பிரிந்திருந்தாலும் கூட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 122 பேர் ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளார்கள். தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 32 பேர் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் கூட தங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று தெளிவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது அரசு எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதனை ஆதரிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றுதான் தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஓபிஎஸ் அணியை பொறுத்தவரை அவருடைய அணியில் 12 பேர், அவர் உட்பட 12 பேர் இருக்கிறார்கள். தற்போது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இன்று காலை 9 மணி அளவில் கூட அந்த சட்டப்பேரவை உறுப்பினர், அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமானது நடைபெற்றது. அவர்களை பொறுத்தவரை அரசுக்கு, அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன திட்டம் கொண்டு வந்தாரோ அதனை வழிமொழிவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அதில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசு ஏதேனும் புதிய திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டுமே அதனை ஆட்சேபிப்பதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி பேசி வருவதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், தமிழக சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. இது குறித்த தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.